இந்த யேசபேல் யாரு? இவள் தோப்பு விக்கிரகத்தை வைத்து வழிபடுகிற பூசாரிகளுக்கு தலைவியாக இருக்கின்றாள். இவளை குறித்து பைபிள் சொல்லுகிறதை கவனிகள். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல். யேசபேல் யாரு? ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ ரெண்டு பக்கமும் சாஞ்சிக்கிட்டு இருக்கா. ஊழியக்காரி என்ற பெயரில், தீர்க்கதரிசி என்ற பெயரில் ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. இவர்களை இந்த யேசபேல் வஞ்சிக்கின்றாள். அவள் எப்படி வஞ்சிக்கிறாள்? வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்கள் படைத்தவர்களை புசிக்கவும் அவள் போதித்து. இப்போ முக்கியமான விஷயம் பேசுகிறேன். இந்த பைபிளில் வேசித்தனம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு கணவனை திருமணம் செய்துவிட்டு அந்த பெண் தவறான பாதைக்கு செல்கிறது வேசித்தனம். உண்மை தெய்வம் தேவாதி தேவன் என்று அறிந்துவிட்டு தவறான பாதைக்கு போகிறது வேசித்தனம். அந்த வேசித்தனம் செய்து அதுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கலாம் என்று இந்த தீர்க்கதரிசி யேசபேல் சொல்லி தன் பக்கமாக ஊழியக்காரர்களை இழுத்து கொண்டாள். பல ஊழியக்காரர்களை கொலை செய்து விட்டாள். தன் யேசபேல் செய்கிற வேலை.